கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை திட்டமா பேச சொன்னார். பழிவாங்குதல் எனக்குரியது. மறுபடியும் ஆவியானவர் இந்த காரியத்தை பேச சொன்னார். இந்த காரியத்தை இன்று நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19 முதல் 21 ஆகிய வசனங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார். ஒரு பாவி மனம் திரும்புவானா என்று பரலோகம் பார்த்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கு அப்படின்னா, நல்ல சண்டை போடுறாங்க. தேவன் துக்கப்படுகிறார். இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, தேவன் துக்கப்படுகிறார். மறுபடியும் கூட சொல்றேன், தேவன் துக்கப்படுகிறார். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோமா, நம்ம சுகமா இருக்கிறோமா, தேவன் தந்தது. ஒருவேளை நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அண்ணே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே அன்னாலை போல அர்ப்பணித்துட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துடணும். ஆனால் இன்னைக்கு சர்ச்சுக்கு போற பிள்ளைகளு, கர்த்தருடைய பிள்ளைகளு, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளு, ஜெபிக்கிற பிள்ளைகளு, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகள், ஏன் கர்த்தருக்காக ஊழியம் செய்யற பிள்ளைகள், வேத வசனங்களை அறிந்து கொண்ட பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பழி வாங்குறதுக்கு துடிக்கிறாங்க. இன்னைக்கு இரவு நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சில குடும்பத்திலே திட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது. இப்போ பக்கத்து வீட்டுல ஒரு சண்டை, ஃபேமிலியில ஒரு சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சண்டை, மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு சண்டை, சொந்தக்காரங்கிட்ட ஒரு சண்டை, வேலை செய்யற இடத்துல ஒரு சண்டை, காலையில இருந்து ராத்திரி யார்கிட்ட சண்டை போடலாம். இப்படிலாம் சில குடும்பங்கள் இருக்கு. சில குடும்பத்துல சொத்து ஏமாத்திடுவாங்க, கையெழுத்து போட்டு சொத்தை ஃபுல்லா வாங்கிடுவாங்க. சில குடும்பத்துல மோசம் போயிடுவாங்க, ஏமாந்துருவாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே ஒவ்வொரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சில தாய்மார்கள் நகையை கொடுத்திருப்பாங்க, திருப்பி தரமாட்டாங்க, ஏமாந்துருவாங்க. வீட்டுல புருஷன்ட்ட சொல்லணும், அம்மாட்ட சொல்லணும், இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. அவங்க பார்த்தா அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா, நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள். இது ஒரு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய காரியங்கள், மற்றபடி வெளியுள்ள காரியங்கள் சொல்லல. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். இன்னைக்கு இந்த ஒரு பாயிண்ட் தான் மெசேஜ்.
ஆவியானவர் திட்டமாக மறுபடியும் ஏவினார். அதனாலதான் இன்னைக்கு இந்த செய்தி பேசி கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு குடும்பத்திலே பழி வாங்க துடித்து கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கு யாராவது விரோதி இருக்கிறாங்களா? உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்களா? உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமான காரியம் இருக்கா? தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிங்க. ஏன்னா சில குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, மூர்க்கமான ஆவி, இதெல்லாம் ஏன் சில வீட்டுக்குள்ள கிரியை செய்து சில குடும்பத்துல பிரஷர்லாம் ஏறிடுது, இல்லைன்னா இறங்கிடுது. ஏதோ ஒரு காரியத்தை யோசிக்கும்போது ஏறிடும், அப்புறம் விட்ட உடனே இறங்கிடும். சில குடும்பத்துல அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களை எப்படியாவது பழி வாங்கணும், அந்த பழி வாங்கணும் நினைக்கும் போது இங்க சுகர்லாம் ஏறிடும், இல்லைன்னா ஹார்ட் வெடிச்சிடும். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, மன அழுத்தத்துல இருப்பாங்க, டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் அவங்களால போக முடியாது. இதை ஏன் உங்களுக்கு கொஞ்சம் ஆழமா சொல்றேன் அப்படின்னா, சில குடும்பத்திலே புருஷன் மூலியமா பாதிப்பு, இல்ல வீட்டுக்குள்ள யாராவது வருவாங்க அவங்க மூலியமா பாதிப்பு, கூடயே இருப்பாங்க, ஏமாத்தி இருப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்திலே ஏமாந்துருப்பாங்க, இல்ல நம்மளவங்க ஏமாத்தி இருப்பாங்க. அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பினாலே நிரப்பப்பட்டால், அன்பின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால் பழி வாங்க கூடாது. பழைய ஏற்பாட்டிலே லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை நன்றாக அறிந்திருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் விட்டுட்டு விலகிட்டு போயிடுவாங்க. பழிக்கு பழி வாங்காமலும், உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு குடும்பத்திலே பழிக்கு பழி வாங்கன்னு சொல்லி துடிக்கிறாங்க. அந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லை. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி சுத்திட்டு இருக்கு. எப்படியாவது அந்த குடும்பத்தை அழிச்சிடணும், காணாமாக்கிடணும், கொன்றணும். அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க. இந்த இரவு நேரத்துல அந்த குடும்பத்துக்கு இந்த செய்தி போயிட்டு இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு இரவு நேரத்துல யாருக்கு இந்த செய்தி அப்படின்னா, பழிக்கு பழி வாங்கணும். அது மாமியாரா இருக்கலாம், இல்ல வீட்டுக்கு வந்த மருமகளா கூட இருக்கலாம், மருமானா இருக்கலாம், வீட்டுல கணவன் மனைவி ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல உள்ள காரியமா இருக்கலாம், வியாபாரத்துல உள்ள காரியமா இருக்கலாம், விவசாயம் பார்ப்பாங்க அங்கேயா இருக்கலாம், வேற வெளிநாட்டுல இருப்பாங்க, வேற இடத்துல வேற சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. எந்த நாடுனாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலை, எந்த ஜனம்னாலும் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா வேதத்தை அறிந்த பிள்ளைகள், ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போகக்கூடாது என்றுதான் இந்த இரவு நேரத்திலே உங்களோடு கர்த்தர் அன்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, மகனே, பழி வாங்குதல் எனக்குரியது. கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கணுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கணுமா? இன்னைக்கு சண்டை போட்டு சாவறதுக்கு ரெடியா இருக்காங்க. எப்படியாவது சண்டை போட்டு அவன் அழிச்சிடணும். அது பிசாசு. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது.
ஏதோ ஒரு குடும்பத்திலே இந்த நாளிலே இந்த இரவு நேரத்திலே ஏதோ ஒரு தவறான ஒரு முடிவு, அது யாருன்னு தெரியல. முடிஞ்சா என் நம்பர் 9363064181 என்ற நம்பரை கூட கூப்பிடுங்க. ஏதோ ஒரு குடும்பத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு மறுபடியும் அந்த வசனத்தை பேசுறதுக்கு ஏவப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை இல்லை, இது நார்மல் செய்தி கிடையாது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு குடும்பத்திலே பழி வாங்கணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள செய்தி. அது யாருனாலும் இருக்கலாம், எந்த தேசத்தினாலும் இருக்கலாம், பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், பெரிய ஆபீசரா இருக்கலாம், கவர்மெண்ட் அதிகாரியா இருக்கலாம், அரசியல்ல கூட இருக்கலாம். ஏன்னா நமக்கு விரோதி யாராவது இருப்பாங்க. ஏன்னா வெளியில நம்ம புறப்பட்டு போகும்போது எல்லாரும் நம்ம கூட அன்பா இருப்பாங்கன்னா அப்படி இல்லை, நம்ம கூடயே இருப்பாங்க. இப்ப என் வாழ்க்கையிலாம் நான் ஏமாந்துருக்கேன். நான் 1 ரூபா 2 ரூபா ஏமாந்து போல பல லட்சங்கள் ஏமாந்துருக்கேன். நான் வியாபாரத்துல இருக்கும்போது 13 லட்சம் ஏமாந்துருக்கேன். கூட இருக்கிறவங்க மூலியமா நான் மோசம், அதாவது நான் ஏமாந்துருக்கேன். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பினாலே நிரப்பப்பட்டால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை நம்ம டேஸ்ட் பார்த்தாச்சு அப்படின்னா மனுஷன் மேல நம்ம கோவப்பட மாட்டோம். என் வாழ்க்கையில நான் எப்போதுமே அவனு சொல்லுவேன், 1000 கோடி இருக்கலாம், ஆனா உயிர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சில வீட்டுல புருஷன் பொண்டாட்டி அன்பா இல்லாம சண்டை போடுறாங்க. நாளைக்கு காலையில யாரு ஜீவனோட இருப்பா? தேவன் கொடுத்தாதான் உண்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சண்டை போட்டு நிறைய முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குடும்பம் பிரிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் பார்த்தா கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிடுறாங்க. வாழ்ற கொஞ்ச காலம் நம்ம தேவனுக்காக வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். பழி வாங்குதல் எனக்குரியது. இன்னைக்கு தலைப்பு என்ன பிரதர் அப்படின்னா, பழி வாங்குதல். எப்பவும் பார்த்தாலும் பழி வாங்குவேன். அப்புறம் அவங்க இருதயத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது, அந்த குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இருக்காது. அதனாலதான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறாங்க. தேவன் துக்கப்படுகிறார். ஒரு மனுஷன் இல்ல, தேவன் துக்கப்படுகிறார். தேவன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, ஆனா பழி வாங்குறதுக்கு வெறித்தனமா இருக்கிறாங்க. நான் எப்படியாவது பழி வாங்கிடுவேன். நம்ம ஏன் பழி வாங்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பா இருக்க சொல்லிதான் போட்டிருக்கு. உங்க கையில பைபிள் இருந்தா நான் வசனம் சொல்றேன், எடுங்க. லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 வரையும் வரும். 18ஆம் வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன், மறுபடியும் வாசிக்கிறேன். பழிக்கு பழி வாங்காமலும், வசனத்தை நிப்பாட்டி வாசிக்கிறேன், பழிக்கு பழி வாங்காமலும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. அது சபையில் உள்ள பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல ஆலயத்தில் உள்ள பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். ஏன்னா தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. ஊழியக்காரங்களுக்கு விரோதமா ஊழியம், அவங்க பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா, இப்படி பல இடத்துல போயிட்டு இருக்கும். ஏன்னா கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு வைரஸ் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் எல்லாம் உலகமே மாறிடும். நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். அன்பு கூறுவோமே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அன்பு கூற முடியல, அதுதான் பிரச்சனை. பழிக்கு பழி வாங்காமலும், வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். நான் கையில பைபிள் எடுத்து வாசத்துல நான்லாம் அடங்கிட்டேன். எப்படி பிரதர் அப்படின்னா, வசனம் சத்தியம். கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முறுமுறுத்தாலோ கோவப்பட்டாலோ எரிச்சலா இருந்தாலோ அந்த இடத்துல பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்துக்கு தான் நம்ம இடம் கொடுக்கணும். உண்மையா வாழணும், சுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், தான தர்மம் செய்யணும். அதெல்லாம் உட்கார்ந்து யோசிக்கிறத விட்டுட்டு
எப்படி பழி வாங்கலாம், எப்படி விரோதமா, அதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். பொறாமை கொள்ள கூடாதான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா பொறாமை இருக்கு. பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியணும் அப்படின்னா உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. ஒரு மனுஷனுக்குள்ளே பொறாமை இருந்துச்சுன்னா அன்பு கூற முடியாது. பழி வாங்குற எண்ணம் இருந்துச்சுன்னா அன்பு கூற முடியாது. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. பழிக்கு பழி வாங்காமல், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளையில் என்னென்ன செய்யணும் அப்படின்னா அன்பு கூறுறது மட்டும்தான் நம்ம மேல விழுந்த கடமை. கற்பனை அதுதான். பிரசங்கி 12:13-14 அழகா எழுதப்பட்டிருக்கு. எல்லார் மேலே விழுந்த கடமை கற்பனை கை கொள்ளணும். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்புல கூட நிறுத்திடுவார். அழகா இன்னைக்குள்ள செய்தியில் அழகா சொல்கிறார், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், தண்டனைக்கு இடம் கொடுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்றாங்க அப்படின்னா எப்படியாவது சண்டை போட்டுடலாம்னு சொல்லி வெறித்தனமா இருக்கிறாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சைக்கு அழகா கிளம்பி போய் முன்னாடி போய் உட்கார்ந்துடுறாங்க. இப்ப அதுதான் பெரிய ஒரு காமெடியா. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் போய் இருக்கிறாங்க, ஆனா சண்டை போடுறதுக்கு வெறித்தனமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியது. ஒருவேளை இந்த செய்தி யாராவது கேட்டு, இல்லைண்ணே நான் தான் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நான் என்னன்னே செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு செய்தி இருக்கு. உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். லேவியாவும் 19:18 எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அன்பு கூறணும். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. முதல்ல அன்பு கூறணும். மற்றவங்க மேல பொறாம கொள்ளக்கூடாது. பழிக்கு பழி வாங்க கூடாது. அடுத்தாப்புல நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கணுமா. ஒருவேளை உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்க, எனக்கு என்னைய மோசம் போக்கிட்டாங்க, நான் ஏமாந்துட்டேன், நான் உங்களால பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் நிறைய காரியத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன், என் லைஃபே போச்சு, அதனால நான் உங்களை ஏதாவது செய்ய நினைச்சேன், இன்னைக்கு இந்த செய்தி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால் எபிரேயர் 10:30 எழுதப்பட்டிருக்கு. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பாராம். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா நியாய தீர்ப்பு செய்கிற தேவன். யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். ரவிராஜா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தேவன் வசனத்தின்படிதான் நியாய தீர்ப்பு இருக்கும். அதனால அந்த பூமியில நம்ம மனுஷனை ஏமாத்திடலாம், ஒரு மனுஷனை நம்ம கஷ்டப்படுத்திடலாம். ஆனா பரலோகத்துக்கு போகும்போது எல்லாரும் கணக்கு கொடுத்தான். வாழ்ற காலம் கிருபையின் காலம். ஒருவேளை நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதாவது ஒரு காரியத்துல நான் தப்பா வாழ்ந்துட்டேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என் பாவத்தை மன்னிப்பார் அப்படின்னா கிருபையின் காலத்துல வாழ்றோம். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா தேவனோட சமூகத்திலே அர்ப்பணிச்சிடணும். எப்படி அர்ப்பணிக்கும் தெரியுமா? அப்பா அவங்க பிள்ளை வந்திருக்கோம்ப்பா, எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா அப்படி நம்ம அர்ப்பணிச்சாலே போதும். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில் அழகா சொல்றாரு. அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால்
சத்துரு பசியா இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இப்ப என்ன சொல்ல வாரார் அப்படின்னா, சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணி கொடுப்பா. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அதே நேரத்தில் இப்படிலாம் சொல்லிட்டு, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமை நன்மையினால் வெல்லு. ஒருவேளை அவங்க தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நீ நன்மையினால் வெல்லு அப்படிங்கிற, நன்மை செய் அப்படிங்கிற. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு முழு பைபிளை நான் வாசித்ததுல அன்பு கூறணும், நன்மை செய்யணும். இதுதான் நம்ம மேல விழுந்த கடமை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அன்பு கூறணும், நன்மை செய்யணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே அன்பு கூற முடியல, நன்மை செய்ய முடியல. இந்த ரெண்டு தான் பிரச்சனையா இருக்கு. மாமியார் இருந்தாலும் கடைசி வரிய சாகிற வரையும் மாமியார் அவங்க தான். மருமகளா இருந்தாலும் கடைசி வரிய மருமகள் அவங்க தான். கடைசி வரிய புருஷன் புருஷன் தான், மனைவி மனைவி தான். அப்ப இவங்கெல்லாம் ஒரு குடும்பம் அன்புக்குள்ள வந்துருவாங்க. ஒருவேளை ஏதாவது பேச்சுல இல்ல குடும்பத்துல ஏதாவது கஷ்டப்படுத்திருக்கலாம். சில வீட்டுல கொடுமை கூட நடந்திருக்கும். சில வீட்டுல கசப்பான காரியம் இருக்கும். சில வீட்டுல நகை கேட்டிருப்பாங்க, பணம் கேட்டிருப்பாங்க. வீட்டுல நிறைய காரியத்துல கொடுமையா இருந்திருக்கும், வெளியே சொல்ல முடியாது. சில வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பிள்ளை இல்லாம இருக்கும். மாமியார் ஒருவேளை கேட்டுட்டு இருப்பாங்களா இருக்கும். குடும்பத்துல சொந்தக்காரன் கேட்பாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். சில குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுவாங்க. அவங்க வீட்டுல வேற பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் பழி வாங்குதல் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பெரிய பெரிய காரியங்களும் உண்டு. அதெல்லாம் நான் எதுவும் சொல்லவே இல்லை. நம்ம நார்மலா ஃபேமிலிக்குள்ள காரியம் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால பழி வாங்குற எண்ணங்கள் யாருக்குள்ளேயாவது இருந்துச்சு அப்படின்னா, அன்னை அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டால், லேவியாவும் 19:18 ஆன்சர் கரெக்டா இருக்கு. உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவையாக. அன்பு கூறுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன காரியம் நடந்துச்சோ அதை கர்த்தர் விசாரிப்பார். எபிரேயர் 10:30 அழகா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். அவர் நியாயம் தீர்ப்பு செய்யும் போது பக்கத்துல யாரும் கூட இருக்க முடியாது. அவர் நீதியுள்ள எஜமான். அதே நேரத்துல ஒருவேளை சத்துரு என் கண்ணில் அடிக்கடி தெரியுதுனே, என்ன செய்ய, அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்க சரியான ஆட்கள் இல்லை, தவறான ஆட்களா இருக்காங்க, தப்பான ஆட்களா இருக்காங்க அப்படின்னா, தீமைன்னு தெரிஞ்சுட்டுனா விட்டு விலகிருங்க. தீமைன்னு தெரிஞ்சுட்டுனா விட்டு விலகிருங்க. ஏன்னா பைபிள்ல நம்ம ஒவ்வொரு பக்கம் பார்க்கும்போதும் ஒவ்வொரு வசனம் வித்தியாசமா இருக்கும். தீமை செய்யறாங்களா, தீமை செய்து கொண்டே இருக்கிறாங்களா, விட்டு விலகிருங்க. வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, சத்துரு பசியா இருந்தால், எனக்கு பசிக்கு அப்படின்னு சொல்லி வாயை திறந்து கேட்கும்போது அவனுக்கு சாப்பாடு கொடுத்துரு. தண்ணி கேட்கறனா தண்ணி கொடுத்துரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு கமிட்மெண்ட் கிடையாது. நீ இப்படி செய்வதனால், இப்படி செய்வதில்லை அப்படின்னா, ஒரு தண்ணியோ ஒரு ஆகாரமோ கொடுக்கும்போது அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமை நன்மையினால வெல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எதிராளி வாரான்ப்பா, வயிறு பசிக்குன்னு வாரான், அவனுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை சாப்பாடு கொடுத்துரு, தண்ணி கேட்கறான்னா தண்ணி கொடுத்துரு, அவ்வளவுதான். அந்த நேரத்துல போய் நம்ம அந்த பழி வாங்குற எண்ணத்தோடையோ அந்த ஒரு கோபத்தை காமிக்கவோ கூடாது. அந்த செகண்ட்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணி கேட்டா தண்ணி, ஆகாரம் கேட்டா ஆகாரம் கொடுத்து முடிச்சிடணும், அன்பு கொடுத்துட்டு முடிச்சிடணும். அதுக்கு பதிலாக கோபமோ எரிச்சலோ மூர்க்கமோ அவங்க மேல வரக்கூடாது. ஏதோ ஒரு குடும்பத்திலே இந்த இரவு நேரத்திலே நீங்க என்ன யோசித்தீங்க, அது தேவ ஆவியானவர் உங்களுக்கு பேசியிருப்பார். ஒருவேளை நான் தான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், நான் கர்த்தருடைய பிள்ளை தான், நான் தேவனுக்கு உண்மையா வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு ஒரு துரோகம் நடந்துட்டு, அதனால நான் தான் பழி வாங்கி யோசித்தேன் அப்படின்னா, ஒருவேளை ஜெபிக்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னா 9363064181 நம்பரை கூட்டால் ஜெபிப்பேன். இரவு நேரத்தில் சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா இருக்கிற இடத்துல.
கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றி எடுத்துக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. அப்பா, எந்த குடும்பத்திலே இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய ஆவியாரம் பேசுனீங்களோ உமக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. கர்த்தரை விட்டு நாங்கள் எந்த ஒரு காத்திலும் தள்ளி போயிட விடாப்பா. எங்களுக்குள்ளே தேவ அன்பினாலே நிரப்புங்கப்பா. தேவ அன்பினாலே நிரப்புங்க. கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. குமாரனை விடுதலை ஆக்கினால் மெய்யா விடுதலை ஆக்க முடியும். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க முடியும். இந்த இரவு நேரத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைங்களோ கர்த்தரை அறிவிங்க. கர்த்தரை பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவிலே ஆலயத்துக்கு பொறுப்படுத்த கிருபை செய்யுங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணுவாங்க. கற்பதங்க ஜெபினா கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போட்டுருவாங்க, கர்த்தர் பரம வைத்தியர் கூட இருந்து உங்க பிள்ளைகளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சில குடும்பத்திலே டாக்டர் இப்படி சொல்லிக்கான்னு சொல்லி வேதனைப்படுறாங்க, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. வாலிப வயசு அப்பா, சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், அதே நேரத்துல திருமணம் வேண்டான்னு சொல்லி வீணான வார்த்தைகள் நிறைய பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியா தாங்க. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனாக தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இந்த குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு குடும்பமா எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய கரத்துல பண்ணிடுறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம். நீங்க எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாம் உங்களுடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்க இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க இதயத்துக்குள்ள என்ன பாரம், என்ன வேதனை, எந்த சூழ்நிலை, எந்த கஷ்டத்துல, எந்த மன வருத்தத்துல, எந்த நாட்டுக்குள்ள, எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. இன்னுமா சில குடும்பத்துக்குள்ள இதயத்துக்குள்ள வேதனையோடு இருக்காங்க. அந்த எல்லா வேதனையெல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளோட இதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதங்களை அர்ப்பணித்து கேட்கிறேன்ப்பா. அந்த இரவு நேரத்துல பிரிந்து போன குடும்பங்கள் உண்டு. கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா புலம்புகிற குடும்பங்கள் உண்டு. விபச்சார அடிமையில சில குடும்பத்துல சிக்கி கொண்டாங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்க. மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை சில குடும்பத்திலே அப்பா. கெட்ட சொப்பனம், விபச்சார ஆவிகள் சில குடும்பத்திலே, வலு சர்ப்பம் சில குடும்பத்துல, தந்திரமான ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், செத்த கிரியைகள், மரணத்தின் கிரியைகள் எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக அப்பா சில குடும்பத்திலே போதை அடிமை, மதுபான அடிமை, சிகரெட் பழக்கம், கஞ்சா பழக்கம் சில குடும்பத்திலே, கத்தரை விட்டு தள்ளி போற அப்பா ஓரணி சேர்க்கை சில குடும்பத்துல, எத்தனையோ பாவத்திலே எத்தனையோ கோடி ஜனங்கள் வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சூழ்நிலை கட்டப்பட்ட அடிமையில இருக்காங்கப்பா. அந்த செத்த கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தால் சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும். நைட் நேரத்திலே தனிமையிலே திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. அம்மா அப்பா இல்லாம இருக்காங்க. கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, விதவையா இருக்காங்க. திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. ஏழை எளிஜனமா இருக்காங்க. ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோரத்துல இருக்காங்க, வேற வேற இடத்துல தனிமையில இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காங்க. உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருக்கணும். அவங்க இதயத்துக்குள்ள என்ன வேதனையோடு இருக்கிறாங்களோ அந்த வேதனையை நீக்கி கர்த்தர் கூட இருந்து சமாதானத்தை கட்டிட தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமா இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்துல இருப்பீங்க. கர்த்தர் கூட இருங்க. தேவக்காரன் பிள்ளைகளோட கூட இருந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். வல்லமை உள்ள கரம் கர்த்தர் விசேஷமாக உங்க பிள்ளைகளோட கூட இருந்து ஆசீர்வதிக்கிறப்பா. நைட் டியூட்டில இருக்காங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு பாவத்திலையும் பெறக்கூடாது. நைட் நேரத்துல வேலை பார்க்குறாங்க, கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. சில குடும்பத்துல நைட் ஷிப்ட்ல இருக்கிறாங்க. பாவ அடிமையிலே தவறான தொடர்பு, தவறான ஃப்ரெண்ட்ஷிப், மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம் எந்தெந்த குடும்பத்துல அடிமையில இருக்காங்களோ இந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாம சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை கொடுங்க. நைட்டு டிராவலிங்ல இருக்காங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சை, ஐசியூல, இன்பெட்டில்
ஆக்சிடென்ட் கேஸ், மரண தருவாயில எந்த குடும்பத்துக்குள்ள போராடி கொண்டு கர்த்தர் ஜீவனை கட்டணும், தீர்காயுசை கட்டணும், பரிபூர்ணமான சுகம் தாங்க. உங்களுடைய தழுவுல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எந்த குடும்பத்துல முடக்கவாதத்தோட படுத்து கொண்டிருக்காங்க அந்த குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு சுகத்தை கட்டணும். எந்தெந்த அசுத்தாவினால போராட்டத்தினால கட்டப்பட்டனாலும் அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா, தீர்காயுசு தாங்கப்பா. பலவீனத்தெல்லாம் நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகடிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. கடன்ல கஷ்டப்படும் அந்த கடன் பிரச்சனையை மாற்றித்தாங்கப்பா. நிறைய குடும்பத்திலே நிம்மதி இல்லப்பா, வேதனை, கஷ்டம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், யார்கிட்ட பணம் கேட்கன்னு தெரியல அப்படி புலம்பிட்டு இருக்காங்கப்பா. கர்த்தர் ஒரு வாசல் திறந்தாங்க, வீட்டு வாடகை கொடுக்க முடியல. கர்த்தர் மனம் இறங்குங்க. நிறைய லோன் போயிட்டு இருக்கு, கர்த்தர் மனம் இறங்க. இந்த மாசத்தினுடைய தேவைகளை சந்திங்க. சொந்தமா இடம் வாங்கி சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. கர்த்தர் உதவி செய்தா மட்டும்தான் வீடு கட்ட முடியும். கர்த்தர் கிருபை தாங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற பகுதிகளிலே ஒரு பாதுகாப்பு, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் உங்க பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா. அவங்க இருக்கிற நாடுகளிலே கர்த்தருடைய கரம் பிள்ளையோட கூட இருக்கட்டும். எந்த நாட்டுக்குள்ள, எந்த இடத்துக்குள்ள எந்த உபத்திரத்தோடு இருக்காங்களோ அந்த உபத்திரத்தை மாற்றி உங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற இடத்துல ஒரு உயர்வை கட்டிடுங்க. அவங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க. அவங்க இருக்கிற நாட்டிலே கர்த்தருடைய ஆவியான கூட இருந்து சகல காரியத்துல ஒரு விடுதலை கொடுத்து சகல சத்தியத்துல வழி நடத்தி பிள்ளைகளோட கூட இருந்து விசேஷமா கர்த்தர் ஒரு பாதுகாப்பு, ஒரு விடுதலை, சமாதானத்தை தர வேண்டும். உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. எல்லா நாட்டோட ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும். தேவன் அருளியே அப்போ மினிஸ்ட்ரி மூலியமா இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்துல அப்படின்னும் அப்புரோஜனமான ஊழியக்காரம்பா களிமண்ணாக அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டப்படட்டும். கர்த்தருடைய ஆவியான பேசுற வார்த்தைக்கு நாங்க சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்த பாவம் இருக்கோ அந்த பாவத்தை எல்லாம் உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கர்த்தரை விட்டு நாங்க எங்கேயும் தள்ளி போடக்கூடாது. கர்த்தர் பொறுப்படுத்துறோம். உங்க நாம மகிமை, துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 93630641 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களோட ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளோம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.